Hi friends, வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் ஒன்று பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ அந்த வீக் பண்ண ப்ரெடிக்ஷனுடைய டார்கெட் இன்றைக்கி ரீச் ஆச்சு. ப்ரெடிக்ட் பண்ண அந்த பழைய வீடியோ வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த எல்லோ லைன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைனை நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த 2 பிளாக் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த 2 பிளாக் லைன் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் லைன். ஸோ இது வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த டார்கெட்ஸ்லாம் கிடைக்குமான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இந்த 2 பிளாக் லைன் தான் நமக்கு ரொம்பவே மேஜரான சப்போர்ட் லைன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைன் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேஜராக நம்ம டவுன் சைடு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி செகண்ட் ஒரு பிளாக் லைன் இருக்குது இல்லையா, அந்த பிளாக் லைன் டச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு டச் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சுன்னா 100% டோட்டலாக ட்ரெண்டே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் லைன் வந்து மண்டே வந்து 100% வரதுக்கான பாசிபிலிட்டி வெரி வெரி ஹை. ஸோ அது வந்து நமக்கு எப்படி வரும்னா லோயர் லோன்னு சொல்லி 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு பிளாக் லைன்ன்றது வந்து 100% வரதுக்கு மண்டே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதாவது மண்டே வந்து நம்ம ஒரு கேப் டவுனோ இல்லை டவுன் சைடோ மார்க்கெட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பிளாக் லைன் வந்ததுக்கப்புறமா பிளாக் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி நமக்கு கண்டிப்பாக அந்த அப்சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மண்டே டார்கெட் பாருங்கள், மண்டே வந்து ஷுவர் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே ஷுவர் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34,920. ஷுவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குது மண்டே வந்து 34,920 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு லோயர் லோன்னு வருதா இல்லை ஒரே கேண்டில் நம்மளுக்கு அந்த டார்கெட் கொடுக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் த ரூல் கண்டிப்பாக இது வந்தே ஆகும். நம்ம ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோன்னா அந்த டார்கெட் வந்து எனக்கு மண்டே வர வேண்டிய டார்கெட்டு இன்றைக்கி தான் கிடைச்சது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ் ஓப்பன் ஆன அந்த ரீசன் தான் இப்போ வந்து நம்மளுக்கு டார்கெட் டிலே ஆனதுக்கான ரீசன். ஸோ இன்கேஸ் அன்றைக்கி மண்டே வந்து நமக்கு டைரெக்டாகவே கேப் டவுனு அல்லது மைனஸில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக மண்டேவே நம்மளுக்கு இந்த டார்கெட் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி டார்கெட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி கிடச்ச ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பனிங் அப்போ கொஞ்சம் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு, அந்த ரீசன் தான். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நான் எந்த எடிட்டும் பண்ணலை, அதே ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ட் பண்ணும் போதும் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ என்ன போட்டிருக்கேன்னா அந்த பிளாக் லைன் பாருங்கள், கரெக்டாக 34,920 வந்த லோ பாருங்கள் 34,913. 7 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.